Hi friends, welcome to Vera Level Kalvi YouTube channel. Hi friends, we are learning the 6th chapter in 12th standard computer science, that is control structures. So in this chapter we have two topics, that is 6.1 introduction, which was already covered, and 6.2, that is control structures, which we are concentrating now. And coming to control structures, we have already discussed the sequential statement, alternative or branching statements. And coming to the iteration or looping constructs, we have already covered the while loop, and in this video we are going to learn about for loop. Coming to the looping constructs, the first one while loop, the second one is for loop. நம்ம for loop தான் இட்ஸ் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் லூப் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் நம்மளுக்கு ஒரு என்ட்ரி செக் லூப் தான். while loopம் ஒரு என்ட்ரி செக் லூப் தான். the same way for loop is also an entry check loop because நம்ம ஒன்ஸ் அதை என்ட்ரி செக் லூப்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அது என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளோட கண்டிஷனை செக் பண்ணும். only if the condition is true, நம்மளுடைய ஃபார் லூப்கான ஸ்டேட்மெண்ட் பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட். அந்த கண்டிஷன் ஃபர்ஸ்டே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா ஃபார் பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ வெதர் டு என்டர் த லூப் ஆர் நாட், இட் இஸ் டிசைடட் ஃபர்ஸ்ட். அதனால நம்ம என்ட்ரி செக் லூப் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ கமிங் டு த சின்டாக்ஸ் ஆஃப் த ஃபார் லூப், ஃபார் எழுதுறோம், கவுண்டர் வேரியபிள் யூஸ் பண்றோம் இன் த சீக்வென்ஸ். இதில் புதுசாக நம்ம பார்க்குறது வந்து சீக்வென்ஸ் அண்ட் கவுண்டர் வேரியபிள் அண்ட் சொல்கிறது தான் நம்மளுடைய கண்ட்ரோல் வேரியபிள். நான் ஹாவ் எ லுக் அட் த சின்டாக்ஸ். ஃபார் கவுண்டர் வேரியபிள் எழுதுகிறோம் இன் சீக்வென்ஸ். இதில் நம்ம புதுசாக பார்க்குறது வந்து சீக்வென்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது இதில் நம்ம சீக்வென்ஸ்ன்னு சொல்கிறது நம்மளுடைய லூப்பை எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகணும்ன்றதுக்கான கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய வேல்யூஸ் தான் நம்ம இங்கே சீக்வென்ஸில் கொடுக்குறோம். இப்போ நம்ம ஃபார் i is equal to 0, i less than 5, i plus plus அப்படிதான் C++ல எழுதியிருப்போம். அதாவது ஐயோட வேல்யூ 0ல இருந்து 5 less than 5, that is 4 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் i plus plusன்னு சொல்லும்போது ஈச் டைம் 1 by 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும்னு சொல்றேன். ஸோ 0, 1, 2, 3, 4 மொத்தமாக 5 டைம்ஸ் அந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த மாதிரி எத்தனை வாட்டி எந்த ஸ்டார்ட் வேல்யூ என்ன ஃபைனல் வேல்யூ எப்படி அது அப்டேட் ஆகணும், இன்க்ரிமெண்டா டிக்ரிமெண்டான்ற வேல்யூஸ் எல்லாமே நம்ம இந்த சீக்வென்ஸ்ல தான் ஸ்பெசிஃபை பண்ண போறோம். ஸோ அதுக்கான கவுண்டர் வேரியபிள் தான் நம்ம இங்க ரெப்ரசென்ட் பண்றோம். கவுண்டர் வேரியபிள் தான் நம்மளுடைய கண்ட்ரோல் வேரியபிள்னு சொல்றோம். ஸோ அத்தனை வாட்டி இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணணும். அண்ட் இன் ஃபார் லூப் ஆல்சோ வி ஹவ் காட் அன் எல்ஸ் பார்ட், தட் இஸ் while loopல எழுதுற மாதிரியே இதுலயும் else part எழுதுவோம், which is optional again. நம்மளுக்கு ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல இந்த ஃபார் லூப் பிரேக் ஆகும்போது இந்த else part எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம இந்த else part எழுதலாம், இல்ல எழுதாம கூட விட்டுறலாம். தட் இஸ் ஆப்ஷனல்ன்றதுனால தான் நம்ம சின்டாக்ஸ்ல ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் கொடுத்து ரெப்ரசென்ட் பண்றோம். இப்போ நம்ம சீக்வென்ஸ்ல தான் இனிஷியல் வேல்யூ, ஃபைனல் வேல்யூ அண்ட் இன்க்ரிமெண்ட் வேல்யூவை ஸ்பெசிஃபை பண்றோம். அதுக்காக அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கு வேல்யூஸ் ஜெனரேட் பண்ணுறதுக்காக வி ஆர் யூஸிங் எ ஃபங்க்ஷன் கால்ட் ரேஞ்ச். ரேஞ்ச்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இட்ஸ் கோயிங் டு ஜெனரேட் த வேல்யூஸ். எத்தனை வாட்டி அந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகணும், எப்படி அதோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகணும், தட் இஸ் ஸ்டார்டிங் வேல்யூ, எண்ட் வேல்யூ அண்ட் இன்க்ரிமெண்ட் வேல்யூ எல்லாமே ஜெனரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் ரேஞ்சுன்னு சொல்லும். இப்போ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வில் ஹாவ் 3 attributes. that is first one வந்து ஸ்டார்ட் வேல்யூ, that is எந்த வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இனிஷியல் வேல்யூ. ஸ்டாப் பண்ணுறது எந்த வேல்யூவில் எண்ட் பண்ணணும்ன்றது. ஸ்டெப் ரெப்ரசன்ட்ஸ் த இன்க்ரிமெண்டல் வேல்யூ. இந்த ஸ்டெப் பண்ணுறது ஆப்ஷனல் சொல்கிறோம், அதனால தான் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கோம். ஆப்ஷனலாக நம்ம இருக்குன்னா நம்ம ஒன்று ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லைன்னா பண்ணாமலையும் விட்டுடலாம். ஸோ பண்ணாமல் விட்டுட்டோம்னா அதோட வேல்யூ டிஃபால்ட்டாக 1ன்னு எடுத்துக்கும். ஸோ ஜஸ்ட் see the examples here. ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இனிஷியல் வேல்யூ 1, ஃபைனல் வேல்யூ 30 கொடுத்துருக்கோம் அண்ட் ஸ்டெப் இஸ் 1ன்னு கொடுத்துருக்கோம். ஒன் திங் வி ஹாவ் டு ரிமெம்பர் இஸ், நம்ம ஸ்டாப்பாக கொடுக்குற செகண்ட் ஆர்குமெண்ட்ல என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதுலேருந்து -1 வரைக்கும், தட் இஸ் அதோட ப்ரீவியஸ் வேல்யூ வரைக்கும் தான் இந்த ரேஞ்சை வேல்யூஸை ஜெனரேட் பண்ணும். ஸோ இப்படி நம்ம 1, 30 கொடுக்கும்போது 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 29 வரைக்கும் எடுத்துக்கும். பிகாஸ் த இன்க்ரிமெண்ட் வேல்யூ இஸ் 1. 1 கொடுத்ததுனால 1, 2, 3, 4, 5, 6 கண்டினியூஸாக எடுத்துக்கும். அண்ட் சின்ஸ் 30 இஸ் த ஃபைனல் வேல்யூ, 30 - 1 எடுத்துக்கிட்டு it starts from 1 and ends with 29. And
See this example. 2ல ஸ்டார்ட் பண்ண சொல்றோம், 30ல எண்ட் பண்ண சொல்றோம், பட் இன்க்ரிமெண்ட் வேல்யூ இஸ் 2. அப்போ 2, 4, 6, 8, 10, 12 அப்படிதான் வரும். ஸோ 30ன்றது லாஸ்ட் வேல்யூன்னு சொன்னா அதுக்கு ப்ரீவியஸ் வேல்யூவா என்ன இருக்கும்னா 28. அதனால இது ஜெனரேட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2 அண்ட் எண்ட்ஸ் வித் 28. நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஸ்டார்டிங் வேல்யூ 30ன்னு கொடுத்துருக்கோம், எண்ட் வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் வேல்யூஸ் வரணும். அதனால தான் ஸ்டெப் வந்து மைனஸ் வேல்யூல கொடுத்துருக்கோம். நம்ம இங்க -1ன்னு கொடுத்துருந்தா 30, 29, 28, 27, 26 அப்படியே வரும். Since we have given -3, it takes the values from 30, 27, 24, 21 அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரும். அண்ட் எது வரைக்கும் கொடுத்துருக்கோம்னா 3 வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ 3யை விட ப்ரீவியஸ் வேல்யூ என்னவா இருக்கும்? ஸ்டெப் வந்து 3 கொடுத்துருக்கிறதுனால ப்ரீவியஸ் வேல்யூ வந்து 6. அதனால 30ல ஸ்டார்ட் பண்ணி 6ஓட எண்ட் பண்ணும். அண்ட் see the next one, நம்ம எதுவுமே கொடுக்காம வெறும் ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் எண்ட் ஸ்டெப் எதுவுமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல, ஜஸ்ட் ஒன் வேல்யூ கொடுத்துருக்கோம். அப்போ டிஃபால்ட்டா இதை எண்ட் வேல்யூவா எடுத்துக்கும். அப்படின்னா ஸ்டார்ட் வேல்யூ டிஃபால்ட்டா 0வா எடுத்துக்கும், ஸ்டெப் வேல்யூ டிஃபால்ட்டா 1ன்னு எடுத்துக்கும். அப்போ எண்ட் வேல்யூவா தான் இந்த 20யை கன்சிடர் பண்றோம். எப்போ எண்ட் வேல்யூ 20ஆ இருக்கோ அப்போ அதோட ப்ரீவியஸ் வேல்யூவா இருக்கிற 19 வரைக்கும் தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணும். This shows how our for loop gets executed. இதுல நம்ம சீக்வென்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூக்கும், தட் இஸ் ஒவ்வொரு வாட்டி சீக்வென்ஸ்ல வேல்யூ இருக்கிற வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்றோம். ஸோ ஃபார் ஈச் ஐட்டம் இந்த சீக்வென்ஸ் என்ன பண்றோம், நம்ம கண்டிஷன் செக் பண்றோம். என்ன கண்டிஷன்னா லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் வந்துட்டோமா, லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் வராத வரைக்கும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம் பாடி ஆஃப் த லூப். அதனால லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வந்துட்டோமான்னு செக் பண்றோம். இல்ல வரல அப்படின்னா நம்ம பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு மறுபடியும் கண்டிஷன் செக் பண்றோம், லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வந்துட்டோமா அப்படின்னு. இல்லன்னும் போது அகெயின் we are executing the body of the loop. So this process repeats. And once நம்ம லாஸ்ட் எலிமெண்ட் ரீச் ஆயிட்டோம், once we reached the last element, control will come out of the for loop. லூப்பை தாண்டி வெளியில வந்துரும் கண்ட்ரோல். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா this is used to print single digit even numberன்னு சொல்றோம். நமக்கு தெரியும் சிங்கிள் டிஜிட் ஈவன் நம்பர்னா 10க்குள்ள இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் இல்லையா. ஈவன் நம்பர்ஸ்ன்னு சொல்லும் போதே 2ல இருந்து தான் ஆரம்பிக்கும்ன்றதும் தெரியும். ஸோ 2ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு வாட்டி ஈவன் நம்பரை பிரிண்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு ஆல்டர்னேட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் தெரியும், 2, 4, 6, 8 இல்லையா. அதனால என்ன பண்றோம்னா இனிஷியல் வேல்யூ 2ன்னு கொடுக்குறோம். ஃபைனல் வேல்யூ இங்க 10ன்னு ஏன் கொடுக்குறோம்னா 10க்குள்ள இருக்கிற எல்லா வேல்யூஸும் சிங்கிள் டிஜிட் தான். ஸோ 10ல இருந்து தான் டபுள் டிஜிட் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணன்னு சொல்றோம். அந்த இன்க்ரிமெண்ட் வேல்யூ இஸ் 2. அப்போ நமக்கு எடுத்துக்கிற வேல்யூஸ் 2, 4, 6 and 8 அது வரைக்கும் பிரிண்ட் பண்ணிடும். Now just see the second example. The same to print the even numbers, single digit even numbers தான் print பண்ண போறோம், but using the else part. இதுல else part include பண்ணிருக்கோம். The same 2 to 10 starting value 2 கொடுத்திருக்கோம், final value 10 கொடுத்திருக்கோம் and increment value 2. So 2, 4, 6, 8 என்ற values print பண்ணோம். And print பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எண்ட்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறதுனால ஒவ்வொரு நம்பருக்கும் ஸ்பேஸ் விட்டுட்டு print பண்ணோம். So up to 8 print பண்ணிட்டு 10 வரும்போது இந்த லூப் எக்ஸிட் ஆகும். Coming to the next statement, that is we have else part. அதனால இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆயிடுச்சோ, இந்த சீக்வென்ஸ்ல இருந்த வேல்யூ எப்போ தாண்டி வெளியில வந்துடுச்சோ அப்போ எனக்கு else பார்ட்டுக்கு வந்து end of the loop அந்த ஸ்டேட்மெண்ட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ ஒன் திங் என்ன சொல்லலாம்னா ஃபார் லூப்ல நம்ம இப்படி எழுதுறோம் அப்படின்னா this is almost similar to இனிஷியல் வேல்யூ வந்து 2, ஃபைனல் வேல்யூ 10ன்னு சொல்றோம், அதுக்கு ப்ரீவியஸ் வேல்யூ என்னன்றது எடுத்துக்கும். ஸோ தட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 and less than 10, 2ல இருந்து less than 10 வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே i கொடுத்துருக்கேன், ஐயோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வேல்யூ i is equal to 2, i less than 10 and incrementation value வந்து i equal to i plus 2, i plus equal to 2ன்னு எழுதுனா எப்படி நம்மளுக்கு ஒரு ஃபார் லூப் ஒர்க் ஆகுமோ the same method இங்க இந்த range function கிரியேட் ஆகும். So it will generate the values 2, 4, 6, 8. அப்போ i வந்து ஃபர்ஸ்ட் டைம் 2 எடுத்துக்கிட்டு 2 பிரிண்ட் பண்ணும், நெக்ஸ்ட் 4, நெக்ஸ்ட் 6, நெக்ஸ்ட் 8. எப்போ நம்மளுக்கு 10 வருதோ அது எண்ட் ஆஃப் த சீக்வென்ஸ். அப்போ எண்ட் ஆஃப் த சீக்வென்ஸ் வரும்போது லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வந்துட்டோம்னா கண்ட்ரோல் பிரேக் ஆகும். ஸோ கம்மிங் டு பைத்தன், நம்ம
ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுகிறோம், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸோ எது வேணால் எழுதலாம். அதில் இண்டென்டேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இண்டென்டேஷன் தான் நம்மளுக்கு பிளாக்ஸையும் சப் பிளாக்ஸையும் க்ரியேட் பண்ணும். நம்ம எப்படி ஒரு சிஓலையோ C++லையோ செட் ஆஃப் கர்லி பிரேசஸ்க்குள்ளே நம்ம எழுதுகிறோமோ ஒரு பிளாக் அண்ட் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக அந்த ரோலில் இங்கே இண்டென்டேஷன் எடுத்துக்கும். கமிங் டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், to find the sum of the numbers from 1 to 100 ன்னு சொல்லியிருக்கேன். அப்போது ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 1, எண்ட் வேல்யூ 100. எனக்கு 100ஐயும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணணும். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா என்னன்ற ஒரு வேரியபிளுக்குள்ளே 100ன்ற வேல்யூ கொடுத்துருக்கேன். சம்ன்ற ஒரு வேரியபிளில் நம்ம ஆட் பண்ணுற சம்மை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதில் இனிஷியல் வேல்யூவாக 0ன்னு கொடுத்துருக்கேன். இப்போது இங்கே கவுண்டர்ன்றது என்னோட கவுண்டர் வேரியபிள். நம்ம எப்படி IJ யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரியான வேரியபிள் தான் இங்கே கவுண்டர்ன்றது. அது என்ன வேல்யூஸ் எடுத்துக்கோன்னா இந்த ரேஞ்சில் இருந்து வர வேல்யூஸை எடுத்துக்கும். இப்போ ரேஞ்சில் என்னென்ன வேல்யூஸ் ஜெனரேட் பண்ணுவோன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 1. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 1. எனக்கு எது வரைக்கும் வேணும்? 100 வரைக்கும் வேணும். 100ம் இன்க்ளூட் பண்ணணும். அதனால 100 + 1 தட் இஸ் 101 வரைக்கும் கொடுப்பேன். அப்போ தான் எனக்கு அதோட ப்ரீவியஸ் எலிமெண்ட் அதாவது 100 வரைக்கும் வேல்யூஸை எடுத்துக்கும். ரேஞ்ச் நம்ம 2 கொடுத்துருக்கோன்னா டிஃபால்ட்டாக ஸ்டெப் வேல்யூ 1. ஸோ 1 2 3 4 5 6 1 அப் டு 100 வரைக்கும் எனக்கு இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அப்போது ஈச் டைம் ஃபஸ்ட் டைம் வரும்போது சம்மில் 0 இருக்கும். சம் ப்ளஸ் கவுண்டர்ன்ற வேல்யூ ஃபஸ்ட் டைம் 1 இருக்கும். ஸோ 0 + 1 1 நம்ம சம்மில் ஸ்டோர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கவுண்டரோட வேல்யூ 2 ஆகும். ஆல்ரெடி நம்மளுக்கு சம்மில் 1 இருந்துச்சு. ஸோ 1 + 2 அப்போ 3 ஆகும். 3 தான் நம்ம சம்மில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் த வேல்யூ ஆஃப் கவுண்டர் பிகம்ஸ் 3. சம்மில் ஆல்ரெடி 3 இருந்துச்சு. 3 + 3 என்னும்போது 6. ஸோ ஆன் அப் டு 100. 101 வரைக்கும் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதனால இட் டேக்ஸ் அப் டு 100. ஆட் பண்ணும்போது I'll get the value as 5050. அதை நம்ம ஜஸ்ட் லூப்பை தாண்டி வெளில வந்ததுக்கு அப்புறமா பிரிண்ட் பண்ணன்னு சொல்கிறோம். And here we have used the formatting characters to print. And first placeல n, second placeல சம்மோட வேல்யூவும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஏன் நம்ம இங்கே n+1 கொடுத்துருக்கோன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஹாவ் எ லுக். நம்மளுக்கு இப்போ ரேஞ்ச்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா இட்ஸ் ஜெனரேட்டிங் த செட் ஆஃப் வேல்யூஸ். அப்போது அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனை நம்மளுக்கு ஒரு லிஸ்ட்டாவோ ஸ்ட்ரிங்காவோ டிக்ஷனரியாக கூட வேல்யூஸ் எடுத்துக்கலாம். வி கேன் லேர்ன் அபவுட் ஆல் தோஸ் கான்செப்ட்ஸ் இன் அப்கமிங் சாப்டர்ஸ். அண்ட் ஸ்ட்ரிங்கை கூட நம்ம ரேஞ்சில் வேல்யூஸ்க்கு கொடுக்கலாம். அப்படின்றத எப்படி பார்க்கலாம்னா, ஃபார் வேர்ட் இந்த கவுண்டர் வேரியபிள். இப்போ வேர்டுன்றது எனக்கு கவுண்டர் வேரியபிள் இன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வேர்டுன்ற வேரியபிள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் C எடுத்துக்கும், நெக்ஸ்ட் O எடுத்துக்கும், நெக்ஸ்ட் M, நெக்ஸ்ட் P. ஸோ எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா how many number of characters do we have here? 8 characters. அதனால இந்த ஃபார் லூப் 8 times எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் ஈச் டைம் வேர்டோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வேர்டு வந்து டேக்ஸ் C, next it comes to O, next M, next P, so on. So each time it's going to take a character and அதை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். ஒன்ஸ் அது எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்துருச்சு, ஆருக்கு அப்புறம் எனக்கு எந்த ஸ்ட்ரிங்கும் இல்லை, அதான் லாஸ்ட் கேரக்டர். அப்போது எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து எண்ட் ஆஃப் த லூப் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பிரிண்ட். ஏன் நம்மளுக்கு இங்கே ஈச் கேரக்டருக்கு அப்புறம் ஸ்பேஸ் வந்திருக்கு அப்படின்னா நம்ம இங்கே எண்டில் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு கேரக்டருக்கு அப்புறமும். அதனால இங்கே பிரிண்ட் பண்ணும்போது ஸ்பேஸோட பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து இந்த ரேஞ்சில் கொடுத்துருக்கிற வேல்யூஸை இந்த எக்ஸாம்பிள்ஸை நம்ம கோடிங் பார்ட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ரேஞ்ச் ஆஃப் 131. ஸோ இது எப்படி பிரிண்ட் ஆகும்னும் போது நான் இதை ஃபார் லூப்புக்குள்ளே யூஸ் பண்ணுறேன். ஃபார் I in range. இப்போ லாஸ்ட்டில் கோலன் கொடுக்கணும். என்ன பண்ணுறேன்? பிரிண்ட் ஐன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு வேல்யூவும் நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகிட்டே வந்திருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 அதுலேருந்து 29 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. சின்ஸ் ஐ ஹவ் கிவன் 30, 29 வரைக்கும் பிரிண்ட் பண்ணியிருக்கு. சப்போஸ் எனக்கு இதுவே ஸ்பேஸ் கொடுத்து வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், இங்கே கமா end equal to ஸ்பேஸ் கொடுத்துட்டு, ஸோ நவ் ஐ கேன் see the values like this. ஸ்பேஸ் கொடுத்ததுனால பக்கத்துலேயே பார்த்துக்கலாம், இல்லைன்னா ஒவ்வொரு வாட்டி நியூ லைனில் பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரும். அந்த செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ் ரேஞ்சோட வேல்யூ வந்து 2லேருந்து 30 வரைக்கும். ஈச் டைம் த இன்க்ரிமெண்ட் இஸ் 2. அப்போ எப்படி பிரிண்ட் ஆகும்னா see 2 4 6 8 10 12 up to 28. பிகாஸ் 30 தான் நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா 30 வரும். ஸோ அந்த சீக்வன்ஸில் ப்ரீவியஸ் நம்பர் வரைக்கும் பிரிண்ட் பண்ணுது அப் டு 28. அண்ட் see the next example 30லேருந்து 3 வரைக்கும் மைனஸ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ எப்படி பிரிண்ட் ஆகும்னா
starting from 30 to 27, 24, 21, so on up to 6. Because next element வந்தீங்கன்னா 3 ஆகும். ஸோ அதோட ப்ரீவியஸ் எலிமெண்ட் வரைக்கும் சொல்லும்போது 6ஓட பிரிண்ட் ஸ்டாப் பண்ணிக்கும். And when I just give like single value, that is இங்க 20 மட்டும் கொடுத்திருந்தேன், எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல, இனிஷியலா ஃபைனலா ஸ்டெப்பா என்னன்றது நான் கொடுக்கவே இல்லைன்னா டிஃபால்ட்டா அது என்னவா எடுத்துக்கோன்னு சொன்னோம், ஃபைனல் வேல்யூ. So starting from 0, it ends up to 19. So this is about a for loop. Hope you understood the while loop and for loop. In the next videos, we shall learn about nested looping structures. If you have any doubts, you can please post in the comments. Thank you. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேற லெவல் கல்வி யூடியூப் சேனல்.